உலகத்தையே ஆட்டி படைக்கும் வல்லரசு சீனா ஏன் இமயமலையின் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கண்டு நடுங்குகிறது? எவரெஸ்ட் சிகரத்தையே ஏறி முடித்த சீன வீரர்களால் அதைவிட உயரம் குறைந்த கைலாச மலையில் ஏன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை? 1990 முதல் 2026 வரை சீனா அங்கே பல ரகசிய ஆபரேஷன்களை நடத்தியுள்ளது. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் சீன ராணுவத்திற்கு பேரிடியாக அமைந்தன. அங்கிருந்து தப்பி வந்த வீரர்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயம் சீனாவையே அதிர வைத்தது. அப்படி அவர்கள் அங்கே எதை பார்த்தார்கள்? அது கடவுளா, ஏலியனா, அல்லது மனித இனத்திற்கே தெரியாத ஒரு தொழில்நுட்பமா? இந்த வீடியோவின் இறுதியில் அந்த அதிரடி ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். அதுவரைக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களை உரைய வைக்கும் தகவல்கள் இது உங்கள் ஹிசைன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுவிடவும், அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆலை செலக்ட் பண்ணவும். 1992 சீனா தனது மிகச்சிறந்த மலையேறும் வீரர்களையும் சில உயர்தர ராணுவ விஞ்ஞானிகளையும் கைலாசத்திற்கு அனுப்பியது. அந்த சமயத்தில் சீனா என்ன நினைத்தது என்றால், மற்ற மலைகளைப் போல இதுவும் ஒரு பனிமலைதான் என்று. ஆனால் அவர்கள் மலை அடிவாரத்தை தொட்டபோது ஒரு விசித்திரமான ரேடியோ சத்தம் அவர்கள் காதுகளில் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட அடுத்த சில நிமிடங்களில் அவர்களின் நவீன கருவிகள் அனைத்தும் திடீரென செயலிழந்தன. திசைகாட்டிகள் வடக்கு திசையை காட்டாமல் வட்டமாக சுழல ஆரம்பித்தன. இதை எதையும் பொருட்படுத்தாத சீன வீரர்கள் மேலே செல்ல முயன்றபோது ஏதோ ஒரு காந்த விசை அவர்களை தள்ளிவிட்டது. எங்களுக்கே தெரியாமல் நாங்க ஏன் பயப்படுறோம்னு தெரியல, ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் எங்களை தடுக்குது என்று அந்த வீரர்கள் கடைசியாக பதிவு செய்த தகவல் இன்றும் சீன ராணுவ கோப்புகளில் ரகசியமாக உள்ளது. இது சீனாவிற்கு விழுந்த முதல் அடி. அந்த வீரர்கள் ஒரு அடி கூட மேலே செல்ல முடியாமல் திரும்பினர். முதல் முயற்சியில் தோற்றுப்போன சீனா தோல்வியை அவ்வளவு சீக்கிரம் ஒப்புக்கொள்ளவில்லை. அடுத்த சில வருடங்களிலேயே ஒரு புதிய குழுவை அனுப்பியது. ஆனால் இந்த முறை அவர்கள் மலையை தொடாமல் குறிப்பிட்ட தூரத்தில் முகாம் அமைத்து அதிநவீன டெலஸ்கோபிக் கேமராக்கள் மூலம் ஆய்வு செய்தார்கள். ஆனால் அங்கேதான் அந்த அதிர வைக்கும் உயிரியல் அதிசயம் நடந்தது. வெறும் ஒரே வாரத்தில் அவர்களுக்கு 15 வருடங்கள் வயதானது போன்ற மாற்றங்கள் தெரிந்தன. அவர்களின் நகங்கள் மிக நீளமாக வளர்ந்தன. தலைமுடி நரைக்க ஆரம்பித்து முதுமை தோற்றம் வந்தது. செல்கள் வளர்ச்சி பல மடங்கு அதிகமாக இருந்தது. இதை பார்த்து கால நேரம் அங்கே நம்மை விட அதிவேகமாக ஓடுவதை அவர்கள் உணர்ந்தனர். ஒரு மலை எப்படி காலத்தையும் நேரத்தையும் வளைத்து கட்டுப்படுத்த முடியும்? இந்த விசித்திரமான மாற்றங்களால் பயந்து போன சீன ராணுவம் அந்த வீரர்களை உடனடியாக திரும்ப அழைத்தது. ஆனால் பயங்கரம் அதன் பிறகுதான் தொடங்கியது. திரும்பிய சில நாட்களிலேயே அந்த வீரர்கள் அனைவரும் அடுத்தடுத்து மர்மமான முறையில் அகால மரணம் அடைந்தனர். உடல் உறுப்புகள் மிக வேகமாக முதிர்ச்சியடைந்தன. இது அந்த புனித இடத்திற்குள் நுழைய முயலும் எவருக்கும் விடப்படும் எச்சரிக்கை. காலத்தின் வேகத்தையே மாற்றும் அந்த மர்ம சக்தி எங்கே ஒளிந்திருக்கிறது? சீன விஞ்ஞானிகள் இந்த மரணங்களை ஆய்வு செய்த போது ஒரு பகீர் உண்மை தெரிந்தது. அந்த வீரர்களின் DNA அமைப்பே முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருந்தது. கைலாசத்தை சுற்றியுள்ள அந்த மர்மமான கதிர்வீச்சு மனித செல்களின் முதுமைத்தன்மையை 10,000 மடங்கு வேகப்படுத்தியதாக மருத்துவர்கள் கணித்தனர். சீன ராணுவத்தின் அதிநவீன கருவிகளால் கூட இந்த விசித்திரமான ஆற்றலை தடுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த தோல்விக்கு பிறகுதான் சீனா தனது அடுத்த கட்ட திட்டத்தை மாற்றியது. கைலாசம் என்பது ஒரு வெறும் மலை அல்ல, அது ஒரு இயந்திரம் என்ற சந்தேகம் எழுந்தது. சீனாவின் இந்த தொடர் தோல்விகளுக்கு பிறகு ரஷ்யாவைச் சேர்ந்த எர்னஸ்ட் முல்தாஷேவ் என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி ஒரு பகீர் தகவலை வெளியிட்டார். அவர் சொன்ன அந்த செய்தி சீனாவையே அதிர வைத்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு இயற்கை மலையே கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பிரமிட் என்றார். கைலாசத்தின் வடிவம் செங்குத்தாக இருப்பதையும் அதன் சுவர்கள் திசைகளுடன் சரியாக பொருந்தியிருப்பதையும் அவர் ஆதாரங்களுடன் விளக்கினார். மேலும் கைலாசம் ஒரு பெரிய நெட்வொர்க்கின் மையம் என்றும் அதைச் சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட சிறிய பிரமிடுகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதை கேள்விப்பட்ட சீனா அந்த பிரமிடுக்குள் நுழைய சுரங்கம் தோண்ட ரகசியமாக முயற்சி செய்தது. ஆனால் அந்த கருவிகள் பாறையை தொட்டவுடன் சிதறின. வைரத்தை விட உறுதியான ஒருவித அதிர்வுகளை வெளிப்படுத்தும் பாறைகளால் அந்த மலை உருவாக்கப்பட்டுள்ளதைப் போல காட்சியளித்தது. இவை எனர்ஜி ஸ்டோரேஜ் சாதனங்களாக இருக்குமோ என்று அவர்கள் நினைத்தனர். 2000களின் தொடக்கத்தில் ஆசியாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடித்த சீனா திபெத்திய மலைத்தொடர்களில் அதீத ஆர்வம் காட்டியது. அதன் ஒரு பகுதியாக அதிநவீன கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்ட உளவு ட்ரோன்களை புனிதமான கைலாச மலைக்கு மேல் பறக்கவிட்டது. ஆனால் அங்குதான் அந்த நம்ப முடியாத அதிசயம் நிகழ்ந்தது. மலை உச்சிக்கு சென்ற அந்த ட்ரோன்கள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து காற்றில் அப்படியே கரைந்து போயின. அவை விழுந்து நொறுங்கியதற்கான எந்த ஒரு அடையாளமும் தரைக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு கிடைக்கவில்லை. ஒரு நொடியில் அவை மாயமாய் மறைந்தன. மேலும் விண்கலங்கள் மற்றும் சாட்டிலைட் மூலம் அந்த இடத்தை சீனா ஆய்வு செய்த போது
மலை உச்சி எப்போதும் அடர்த்தியான மேகங்களால் திட்டமிட்டே மூடப்பட்டிருப்பது போல தெரிந்தது. ஆனால் மேம்படுத்தப்பட்ட ஹீட் சென்சர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டன. மலையின் மையப்பகுதியில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மூலம் வெளிப்படுவதை காட்டின. அது பூமியில் உள்ள சாதாரண மின்சாரம் மாதிரி அல்ல என்பதையும் அவை உறுதி செய்தன. அந்த ஆற்றல் விண்வெளியில் இருக்கும் ஏதோ ஒரு இடத்தோடு தொடர்பில் இருந்தது. அங்கிருந்து வந்த விசித்திரமான சிக்னல்களை சீனா தீவிரமாக டிகோட் செய்ய முயன்றது. ஆனால் பல மாத உழைப்பிற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த செய்தி அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. ஏனெனில் அது ஒரு மனித மொழியே இல்லை. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கும் ஒரு இறுதி எச்சரிக்கை சிக்னலாக அது இருந்தது. இது சீன ராணுவத்தின் உயர் அதிகாரிகளை நிலைகுலையச் செய்தது. கைலாசத்தின் எல்லைக்குள் இனி யாரையும் அனுப்பக்கூடாது என்ற ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் ஏன் அந்த ட்ரோன்கள் மட்டும் மாயமாகின? அந்த ஆற்றல் மூலம் எதை நோக்கி சிக்னல்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு சீன விஞ்ஞானிகள் இன்றும் விடை தேடுகின்றனர். இதற்கு பிறகுதான் கைலாசத்திற்கு மேல் விமானங்கள் பறக்கக்கூடாது என்ற தடையை சீனா மிக தீவிரமாக பின்பற்றி வருகிறது. அங்கு ஏதோ ஒரு மர்ம சக்தி மறைந்திருப்பதை அவர்கள் உணர்ந்துவிட்டனர். ட்ரோன்கள் மறைந்த அதே இடத்தில் சில விசித்திரமான ஒளிப்பந்துகள் தோன்றி வானத்தை நோக்கி சென்றதாக சில ரகசிய அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த தகவல்கள் கசியாமல் இருக்க சீனா பல ஆய்வகங்களை மூடியது. சாட்சியமாக இருந்த பல ஹார்டு டிஸ்குகள் மற்றும் வீடியோக்கள் அழிக்கப்பட்டன. ஆனால் ரகசியங்களை எவ்வளவு காலம் மறைக்க முடியும்? ட்ரோன்கள் கொடுத்த அந்த எச்சரிக்கை சீனாவை விட ஒரு பெரிய மர்மத்தை நோக்கி அழைத்துச் சென்றது. சமீபத்தில் கசிந்த தகவல்களின்படி கைலாசத்தின் வடக்கு பகுதியில் ஒரு ரகசிய கதவு போன்ற அமைப்பை சீன ராணுவம் கண்டுபிடித்ததாம். அது மலைப்பாறையோடு பாறையாக செதுக்கப்பட்ட அந்த ராட்சத கதவு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றாக தெரியவில்லை. அதனுள் நுழைய முயன்ற சீன வீரர்களுக்கு காற்றில் ஒரு விசித்திரமான குரல் கேட்டது. இங்கே மனிதர்களுக்கு அனுமதி இல்லை என்ற அந்த எச்சரிக்கை குரலை கேட்ட வீரர்கள் பயத்தில் உறைந்து போனர். அடுத்த சில நொடிகளில் அங்கிருந்த சீன வீரர்கள் அனைவரும் மயக்கமடைந்து விழுந்தனர். மயங்கிய வீரர்களை மீட்கச் சென்ற சீன கமாண்டோ படை அவர்கள் கண்ட காட்சியால் நிலைகுலைந்து போனது. வீரர்கள் எழவே இல்லை. சீன ராணுவம் மொத்தமாக கைலாசத்தை விட்டு வெளியேறியது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த இடத்தை நோகோ ஜோனாக அறிவித்துள்ளது. வல்லரசு என்று சொல்லிக் கொள்ளும் ஒரு நாடு ஒரு மலையை கண்டு ஒதுங்கி நிற்கிறது. எதற்காக சீனா இவ்வளவு தூரம் பயந்து ஓடுகிறது? அங்கே அவர்கள் பார்த்த அந்த உருவம் என்ன? அது சித்தர்களா அல்லது காவல் தெய்வங்களா? சீன அதிகாரிகளின் அறிக்கைகள் மௌனமாகவே உள்ளன. இருப்பினும் சீனா 24 மணி நேரமும் அந்த மலையைச் சுற்றி ரகசிய வேலிகள் அமைத்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அங்கிருந்து வரும் மர்மமான அதிர்வுகள் சீனாவின் நில அதிர்வு கருவிகளில் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன. சில தகவல்களின்படி சீனா ஒரு காலேந்திரம் போன்ற தொழில்நுட்பத்தை அங்கே கண்டதாக தெரிய வந்துள்ளது. அந்த தொழில்நுட்பம் தவறான கைகளில் கிடைத்தால் அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் காலத்தையே மாற்றிவிடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். பண்டைய புராணங்களில் சொல்லப்பட்ட மர்ம கதவுகள் இப்போது அறிவியலின் கண்களுக்கு தெரியத் தொடங்கியுள்ளன. ஆனால் அதை திறக்க யாருக்கும் அனுமதியில்லை. மலையின் மேல் அவ்வப்போது தோன்றும் ஓம் சின்னம் போன்ற மேகக்கூட்டங்கள் அங்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை உறுதி செய்கின்றன. கைவிடப்பட்ட சீன ராணுவ முகாம்கள் இன்றும் கைலாசத்தின் அடிவாரத்தில் பாழடைந்து கிடக்கின்றன. எவரும் அங்கு செல்ல துணிவதில்லை. அங்கே ஏலியன் தளங்கள் இருப்பதாக சொல்லப்படும் செய்திகளை விட அங்கு ஒரு மாபெரும் சக்தி பாதுகாக்கப்படுகிறது என்பதே உண்மை. மனித இனத்தின் முழு வரலாற்றையும் மாற்றி எழுதக்கூடிய ஆதாரங்கள் அந்த கதவின் பின்னால் ஒளிந்து கிடக்கின்றன. பூமியின் மைய கட்டுப்பாட்டு அறையான கைலாசத்தின் ரகசியங்களை சீனா மறைக்க முயன்றாலும் மர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சீனா பதிவு செய்த அந்த ரகசிய வீடியோவில் ஒளி உருவங்கள் அங்கே உலாவுவது தெளிவாக பதிவாகி இருந்தது. இதனாலேயே எல்லையில் ராணுவ முகாம்களை காலி செய்துவிட்டு சீனா பின்வாங்கிச் சென்றது. அது ஒரு தோல்வி அல்ல, பயம். கைலாசத்தின் ரகசியங்கள் மனிதர்களுக்கு புரியாத புதிராகவே இன்றும் உள்ளது. அங்குள்ள சக்தி நம்மை விட பல மடங்கு பெரியது. இப்போது அந்த உச்சக்கட்ட ரகசியத்தை உடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சீனா கண்ட அந்த போர்ட்டல் எங்கே செல்கிறது? இதோ 2026 வெளியான அந்த ரகசிய தகவல். மர்மத்தின் அடுத்த கட்டம் இதோ. இப்போ அந்த முக்கியமான உண்மைக்கு வருவோம். சீனா ஏன் கைலாசத்தை கண்டு இவ்வளவு நடுங்குகிறது தெரியுமா? 2026 ஆரம்பத்தில் ஒரு ரகசிய ஆய்வு நடந்தது. அதிநவீன ஸ்கேனர்கள் மூலம் செய்த அந்த ஆய்வில் கைலாச மலை என்பது வெறும் பாறை அல்ல, அது பூமியின் சென்ட்ரல் CPU என்று கண்டறியப்பட்டது. சீன ராணுவம் அங்கே ஒரு செயற்கையான இன்டர்டிமென்ஷனல் போர்ட்டல் பார்த்திருக்கிறார்கள். அதாவது ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகிற்கு செல்லும் வாசல் அது. அதன் வழியாக வேற்றுலக உயிரினங்கள் பூமிக்கு வந்து செல்வதை அவர்கள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். அந்த வீடியோ வெளியானால் உலகமே தலைகீழாக மாறிவிடும். பூமியின் தற்போதைய அரசாங்கங்கள் மற்றும் சட்டங்கள் அனைத்தும் செல்லாததாகிவிடும் என்பதால் சீனா இந்த உண்மையை உலகிற்கு சொல்ல பயப்படுகிறது. கைலாசம் என்பது வெறும் மலை அல்ல, அது நம் பூமியை பாதுகாக்கும் ஒரு கவசம். சீனாவால் மட்டுமல்ல, உலகின் எந்த சக்தியாலும் அதை உடைக்க முடியாது. இந்த ரகசியங்கள் வெளியே தெரிந்தால் மனித இனம் ஒரு புதிய பரிமாணத்திற்கு செல்லும். ஆனால் சீனா அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அறிவியல் தோற்கும் இடத்தில் ஆன்மீகம் தொடங்குகிறது. கைலாசம் அதன் உச்சகட்ட சாட்சி. அங்கே மறைந்திருக்கும் சக்தியை யாராலும் தீண்ட முடியாது. சீனா கண்ட அந்த போர்ட்டல் எங்கே செல்கிறது? மனித இனத்தின் அடுத்த கட்டம் என்ன? விடை தெரியாத மர்மங்கள் இன்றும் தொடர்கின்றன. இதோ அந்த மர்மத்தின் இறுதி முடிவு. இந்த உண்மையை உலகிற்கு உரக்கச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கைலாசத்தின் மர்மங்கள் இத்துடன் முடிவதில்லை.
இது வெறும் தொடக்கம் மட்டுமே. அந்த புனித மலை மறைத்து வைத்திருக்கும் இன்னும் பல உண்மைகள் வெளிவரப்போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஹைஸ்கைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சித்தர்கள் வாழும் இடமா அல்லது ஏலியன்களின் வாசலா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ரகசியம் உங்களுடைய ஒவ்வொரு விரைவில். சப்போர்ட்டும் எங்களுக்கு பெரிய ஊக்கம். அடுத்த அடுத்த வீடியோவில் பாகம். இதைவிட ஒரு அதிரடியான ஆழ்கடல் மர்மத்தோடு உங்களை மர்மம். சந்திக்கிறேன். மர்மங்களை தொடர்ந்து தேடுவோம். இது உங்கள் ஹைஸ்கைன் சேனல். ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம்.